செம்மணியில் மேலும் 5 உடலங்கள் மீட்பு. மக்களுக்கு மேலதிக சேவைகளை வழங்க சாலைகளுக்கு புதிய பேருந்துகள். ஜெகதீஸ்வரன் தெரிவிப்பு. தமிழரசு கட்சியின் வவுனியா மாவட்ட உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் சத்தியப்பிரமாணம். யாழ் வைத்தியசாலையில் நடைபெற்ற மில்லியன் கணக்கான மோசடி, லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் அர்ச்சுனா. எம்மை விமர்சிக்கும் தார்மீக உரிமை உங்களுக்கு உள்ளதா? அனுர அரசிடம் கேள்வி கேட்ட நாமல். ரணிலுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல், உயர்நீதிமன்றம் எடுக்கப் போகும் முடிவு. கைது செய்யப்பட்ட விவசாயியை விடுவிக்க கோரியும் குருந்தூர் மலையில் நில அபகரிப்புகளை நிறுத்த கோரியும் யாழ் பல்கலைக்கழக சமூகத்தினர் போராட்டம். ஊழலை ஒழிப்பதற்கான அரசாங்கத்தின் வேலை திட்டத்துக்கு ஆஸ்திரேலியா புதிய அரசாங்கம் பாராட்டு. ரத்மலானை பலாலி இடையில் சேவை ஆரம்பம், சென்னைக்கு செல்வதை விட கட்டணம் அதிகம். அரியாலை செம்மணி சித்துப்பாத்து இந்து மயான பகுதியில் 2ஆம் கட்டத்தின் 2ஆம் நாள் அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது. அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் 7 மனித மண்டியோடு உள்ளிட்ட உடலங்களின் பாகங்கள் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளது. குறித்த அகழ்வு பணிகள் நேற்று மீண்டும் ஆரம்பமான நிலையில் குறித்த பகுதியில் மேலும் 5 மனித உடலங்களின் பாகங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் தொடர்ந்து வரும் நாட்களில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வறிய மக்களின் நிலையை கருத்தில் கொண்டு மேலதிக சேவைகளை வழங்க சாலைகளுக்கு புதிய பேருந்துகள் பெற்றுக் கொடுக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் பனி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்தார். செட்டிக்குளம் பீடியபாம் வீதியில் இருந்து ஈப்போச சபை பேருந்து சேவையை ஆரம்பித்த பின்னர் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்தார். வவுனியா செட்டிக்குளம் பீடியபாம் பகுதியிலிருந்து செட்டிக்குளம் செல்லும் மாணவர்கள் மற்றும் நோயாளர்கள், தோட்ட செய்கையாளர்கள் ஆகியோர் செட்டிக்குளம் மற்றும் வவுனியா போன்ற பகுதிகளில் போக்குவரத்து செய்ய முடியாத நிலையில் காணப்பட்டனர். இந்த நிலையில் மக்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களின் கோரிக்கைக்கு அமைவாக பீடியபாம் பகுதியிலிருந்து காலை 6:45க்கு புறப்படும் வகையில் பேருந்து சேவை ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதன் மூலம் மாணவர்கள் உரிய நேரத்தில் பாடசாலைக்கு செல்லக்கூடிய நிலை உருவாகியுள்ளது. இது மக்களுக்கான சேவை. எமது அரசாங்கத்தை பொறுத்தவரை வறிய மக்களுக்கான சேவை இடம்பெறும். எதிர்காலத்தில் இவ்வாறான மேலதிக சேவைகள் இடம்பெறும் என தெரிவித்தார். இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் வவுனியாவில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கு சத்தியப்பிரமாண நிகழ்வு இடம்பெற்றது. இந்த நிகழ்வு வவுனியா குருமன்காட்டில் அமைந்துள்ள கட்சியின் அலுவலகமான தாயகத்தில் நேற்று இடம்பெற்றது. இதன்போது வவுனியாவில் உள்ள 4 உள்ளூராட்சி மன்றங்களிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் மற்றும் விகிதாசார உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தமது சத்தியப்பிரமாணத்தை மேற்கொண்டனர். குறித்த நிகழ்வில் தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம், செயலாளர் சுமந்திரன், பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் ஆகியோரின் முன்னிலையில் இடம்பெற்றது. நிகழ்வில் வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் கட்சியின் ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மில்லியன் கணக்கான பணம். யாழ் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் சுமார் 30 மில்லியன் பெறுமதியான பணம் வைத்திய அதிகாரிக்கு தெரியாமல் பெண் வைத்தியர் ஒருவரால் பாவிக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். பாராளுமன்றில் ஊழல் நடவடிக்கைகள் தொடர்பில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். இதுகுறித்து அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில், வைத்திய அதிகாரிக்கு தெரியாமல் வைத்தியர் கிருசாந்தி 30 மில்லியன் பெறுமதியான பணத்தை தனது சொந்த பணமாக எடுத்து ஹான்சர் வைத்தியசாலைக்கு பாவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் வைத்தியசாலைகள் தனிநபர்களின் விருப்பத்துக்கமைய நிர்வகிக்கப்படுகின்றன. இவ்வாறு வைத்தியசாலைகள் நடக்கும் ஊழல் குறித்து நான் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு சென்று உரையாடி வருகிறேன் என அவர் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் தன்னுடைய பாராளுமன்ற உரையில் தெரிவித்தார். தேர்தல் மேடையில் அரசியல்வாதிகளின் செல்ல பிராணிகளின் தரவை கூட அம்பலப்படுத்திய அரசாங்கத்துக்கு தரப்பு பாதுகாப்பு பற்றி பேச தார்மீக உரிமை உள்ளதா என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கேள்வி எழுப்பினார். நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற தரவு பாதுகாப்பு சட்டம் மீதான விவாதத்தில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தரவு பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வருவது மிகவும் நல்ல விடயம். ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்பே செய்யப்பட்டிருக்க வேண்டும். துரதிருஷ்டவசமாக அது நடக்கவில்லை. இந்த துறைக்கு பணியாளர் ஆட்சேர்ப்பு அவசியம் என்று ஜனாதிபதி கூறுகிறார். இதற்காக அரசாங்கம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தாமதமாகி வருவதால் டீட்டல் பொறிமுறையை தாமதப்படுத்துவது நியாயமில்லை. இதற்கு தேவையான பணியாளர்களை நியமிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை. JVP அரசாங்கம் இந்த சட்டத்தை பற்றி பேசுவது மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த சட்டத்தை நாங்கள் முதலில் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்த போது நீங்கள் விமர்சன ரீதியாக பேசினீர்கள். மக்களின் தனி உரிமையை பாதுகாக்க உங்களுக்கு தார்மீக உரிமை உள்ளதா என்று அவர்கள் கேள்வி எழுப்பினார். இதேவேளை தரவு பாதுகாப்பு சட்டம் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது.
ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் கலால் சட்டத்தை மீறி புதிய மதுபான உரிமங்களை வழங்குவதன் மூலம் நாட்டு மக்களின் அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதாக அறிவிக்க கோரி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக தாக்கல் செய்த 2 மனுக்கள் நேற்று விசாரிக்க உயர்நீதிமன்றம் முடிவு செய்தது. ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட ஜூலை 26, 2024 முதல் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற செப்டம்பர் 24, 2024 வரையிலான 2 மாத காலப்பகுதியில் வழங்கப்பட்ட மதுபான உரிமங்கள் தொடர்பான தகவல்களையும் 2024 புதிதாக வழங்கப்பட்ட மதுபான உரிமங்கள் தொடர்பான தகவலையும் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்குமாறு கலால் ஆணையாளருக்கு உச்சநீதிமன்றம் மேலும் உத்தரவு பிறப்பித்தது. இந்த மனுவை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஜசந்த குடகுட, ஜனக் டி சில்வா மற்றும் மஹிந்த சமயவர்த்தன ஆகியோர் அடங்கிய அமர்வு பரிசீலித்தது. முல்லைத்தீவு குருந்தூர் மலையில் கைது செய்யப்பட்ட தமிழ் விவசாயிகளை உடனடியாக விடுதலை செய்ய கோரியும் தொல்லியல் ரீதியான ஆக்கிரமிப்புகளை உடன் நிறுத்த வலியுறுத்தியும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகத்தினரால் 4ஆம் தேதி புதன்கிழமை போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் நுழைவாயில் முன்பாக புதன்கிழமை மதியம் 12 மணியளவில் போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் தெரிவித்தனர். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர்ஸ்தானிகர் வோல்கர் இம்மாத இறுதியில் நாட்டுக்கு வருகை தர இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கும் நிலையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதத்துக்கு முன்பதாக அவர் இலங்கைக்கு வருகை தர அனுமதிக்க வேண்டும் என வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் எதிர்வரும் செப்டம்பர் மாத கூட்டத்தொடருடன் தற்போது நடைமுறையில் இருக்கும் இலங்கை தொடர்பான பொறுப்புக்கூறல் திட்டம் முடிவுக்கு வரவிருக்கும் பின்னணியில் தற்போது நீதி மற்றும் பொறுப்புக்கூறலை வலியுறுத்தி முன்வைக்கப்பட்டு வரும் கோரிக்கைகளை முறியடிப்பதற்கான கருவியாக மனித உரிமை உயர்ஸ்தானிகரின் வருகையை அரசாங்கம் பயன்படுத்தும் என அவர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவுக்கும் ஆஸ்திரேலிய துணை பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான ரிச்சர்ட் மார்சஸுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று முற்பகல் இடம்பெற்றது. இலங்கைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான வரலாற்று உறவுகளை மேலும் வலுப்படுத்துதல் மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்தல் குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. இலங்கை பொருளாதார ரீதியில் நிலையான பயணத்தை ஆரம்பித்துள்ளதாக தெரிவித்த ஜனாதிபதி ஊழல் மற்றும் மோசடியை ஒழிக்க தற்போதைய அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்தும் ரிச்சர்ட் மார்சஸிடம் தெளிவுபடுத்தினார். கடந்த காலத்தில் சமுத்திர பாதுகாப்பு, சட்டவிரோத வர்த்தகம், ஆழ்கடத்தல், பயங்கரவாதம் மற்றும் ஆயுத கடத்தலை தடுக்கும் செயற்பாடுகளுக்கு ஆஸ்திரேலிய அரசாங்கம் வழங்கிய உதவிகளை இதன்போது ஜனாதிபதி பாராட்டினார். சுற்றுலா முதலீடு நடவடிக்கைகளுக்கு இலங்கை மிகவும் பாதுகாப்பான நாடு என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இங்கு சுட்டிக்காட்டினார். 2023ஆம் ஆண்டுடன் இடைநிறுத்தப்பட்டிருந்த கொழும்பு ரத்மலானை பலாலி விமான நிலையத்துக்கு இடையிலான சேவை நேற்று ஆரம்பமாகியது. இதன் பிரகாரம் நேற்று தகுதிகான் சேவை முன்னெடுக்கப்பட்டது. உள்ளூர் விமான சேவையை விருத்தி செய்யும் நோக்கில் டேவிட் பீரிஸ் ஏவியேஷன் நிறுவனத்தினூடாக இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் மேற்பார்வையின் கீழ் இந்த விமான சேவை முன்னெடுக்கப்பட்டது. வாரத்தில் 3 நாட்கள் இந்த விமான சேவை முன்னெடுக்க எதிர்பார்க்கப்பட்டுள்ளதாக விமான சேவை நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஒரு வழி பயணத்துக்கு ஒரு மணித்தியாலத்துக்கு 10 நிமிடங்கள் செல்லும் என்பதோடு இருவழி கட்டணமாக 68,000 ரூபாய் அறவிடப்படும். இந்த விமானத்தில் 11 பயணிகள் மாத்திரமே பயணிக்க முடியும். இந்த ரத்மலானை பலாலி விமான நிலையத்துக்கு இடையிலான சேவைக்கு 68,000 ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்படுவது மிகவும் அதிகமாகும் என பயணிகள் தெரிவித்துள்ளனர். கட்டுநாயக்கவுக்கும் சென்னைக்கும் இடையிலான விமான கட்டணம் 40 முதல் 55,000க்குள் இருப்பதால் 68,000 கட்டணம் என்பது மிகவும் அதிகமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறைந்த கட்டணத்தில் சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டால் மாத்திரமே உள்நாட்டு விமான போக்குவரத்தை ஊக்குவிக்க முடியும் என பயணிகள் தெரிவித்துள்ளனர்.